رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னீம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் எத்தனை நட்சத்திரங்களை கண்டார்கள்? இதுக்கான ஆன்சர் 11 நட்சத்திரங்கள். நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய பரக்கத்தான ஜுமா நாளில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நாளின் ஒரு நொடியை கூட நாம் வீணாக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான துவாக்களை போட்டுட்டு வரோம். இந்த வாரமும் அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் 3 துவாக்களை சொல்கிறேன். இன்று தான் இதை ஓதணும்னு இல்லை, எப்போ வேணுனாலும் ஓதலாம். துவாக்களுக்கான நாள் இது. இந்த நாளில் வழக்கத்தை விட அதிகம் துவா செய்து நம் கஷ்டங்களை தீர்த்து கொள்ளலாம். இன்று இரவு தூங்குவதற்குள் இந்த துவாக்களை ஓதி இந்த நாளை நிறைவு செய்யலாம். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم صل على محمد النبي الأمي وعلى آل محمد كما صليت على إبراهيم وبارك على محمد النبي الأمي وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم صل على محمد النبي الأمي وعلى آل محمد كما صليت على إبراهيم وبارك على محمد النبي الأمي وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم صل على محمد النبي الأمي وعلى آل محمد كما صليت على إبراهيم وبارك على محمد النبي الأمي وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم إني أعوذ بك من شر ما عملت ومن شر ما لم أعمل. اللهم إني أعوذ بك من شر ما عملت ومن شر ما لم أعمل. اللهم إني أعوذ بك من شر ما عملت ومن شر ما لم أعمل. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத் ஓத வேண்டும். ஜும்ஆ அன்று இன்னும் அதிகமாக ஓத வேண்டும். நாம் செய்யும் தவறுகளுக்கு தினமும் தௌபா செய்து அதிலிருந்து மீள வேண்டும். இவைகளை ஓதி பிறகு பொதுவான நம் தேவைகளை கேட்கும்போது நம்முடைய ஒவ்வொரு தேவையும் நிறைவேறும். நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். இவை சம்பந்தப்பட்ட துவாக்களை தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். 3இல் ஒரு துவாவை ஓதி கேட்டாலே உடனடி பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் விருப்பம் போல் எண்ணிக்கை வைத்து ஓதுங்க. பிறகு நல்லா துவா செய்யுங்க. நீங்கள் நினைத்ததை விட உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். தவறவிட்ட பொருட்களை எடுக்க யாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.